வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல இன்ட்ரோடக்டரி தேர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த தேரை நம்ம எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த தேரை யூஸ் பண்றப்போ எந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், தேர் பக்கத்துல இஸ் வருமா ஆர் வருமா, இந்த மாதிரியான சில காமன் டவுட்ஸ் அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பொதுவாக தேரை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி சொல்றோம் அப்படின்றப்போ அந்த ஸ்டோரியில வர்ற ஒரு இடத்தையோ ஒரு அதில் வர கேரக்டர்ஸையோ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தேரை யூஸ் பண்ணுவோம். இது தவிர நம்ம ஒரு புதுசா ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம் அப்படின்னா அந்த டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப தேர் யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா ஒரு விஷயம் எதிர்பாராத விதமா நடக்குது அப்படின்னா அதை இங்க பாரு இப்படி இருக்கு அப்படி சொல்றதுக்கும் நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. நம்ம இப்படிதான் ஸ்டோரி செட்டிங் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எந்த ஒரு இடம், அங்க யார் இருந்தா, அந்த கேரக்டர் இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு, அங்க ஒரு பையன் தன் அம்மாவோட வசிச்சு வந்தான், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இடம், கேரக்டர் இதையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு காலத்துல ஒன்ஸ் தேர் வாஸ் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ், தேர் லிவ்ட் அ லிட்டில் பாய் வித் ஹிஸ் மதர், இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எதிர்பாராத விதமா அப்படின்னு நம்ம சொன்னோம், மேஜிக்கு கீழே ஒரு பூனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சார் நம்ம வீட்டு பூனை, நல்லா தெரிஞ்ச பூனை கீழே உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அப்போ நம்ம தேர் யூஸ் பண்ண மாட்டோம். See the cat is sitting under the table அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் நம்ம வீட்டுல பூனையெல்லாம் இல்லை, திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பூனை உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். There is a cat under the table, பாருங்க ஒரு கேட் உட்கார்ந்துருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ there is a cat under the table இப்படி சொல்லுவோம். இப்போ நாம இந்த இஸ்ஸா ஆரா அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிடலாம். பொதுவா இந்த இஸ் ஆறுன்றது இந்த தேரை பொறுத்து வரல, இதுக்கப்புறம் வர்ற இந்த நவுன் இதை பொறுத்துதான் நம்ம இஸ் இல்லைன்னா ஆரை யூஸ் பண்றோம். இது சிங்குலரா இருந்ததானா நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலா இருந்ததுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ ஒரு பூனை அப்படின்றதுனால இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ there is a cat under the table. நிறைய பூனைகள் அப்படின்னு சொல்றதா இருந்தா there are cats under the table அப்படின்னு நம்ம சொல்லிட போறோம், அவ்வளவுதான். இப்போ அங்க ஒரு கார் நின்னுச்சு, அந்த கார்ல 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அந்த கார்ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ நமக்கு யார் என்னன்னா தெரியாது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம தேர்னு யூஸ் பண்ணுவோம். So there are 3 people in the car. There are 3 people in the car. There is a car. There are 3 people in the car. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல 3 people அப்படின்றப்போ 3 பேர் ப்ளூரல் அப்படின்றதுனால நம்ம ஆர் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். சோ people இல்லாம இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், a reason இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். So a reason அப்படிங்கிறப்போ சிங்குலர் இல்லையா? So there is a reason for everything that happens. There is a reason for everything that happens. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி இஸ்ல ஆர மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா அப்படியும் இல்லை. நம்ம மற்ற ஃபார்ம்ஸ் மற்ற மாடல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ சம் அப்படின்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை ஆர் யூஸ் பண்ணணுமா அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். பாட்டில்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தண்ணி, வாட்டர், இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சிங்குலர் ப்ளூரல் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் தண்ணி அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? கொஞ்சம் தண்ணீர்கள் அப்படின்னு நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றது இல்லை. ஸோ அதே மாதிரிதான். ஸோ there is some water in the bottle. வெளியில போறதுக்கு வேற வழியே இல்லை, நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியும் நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ there is no way out. அவன்கிட்ட ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஏதோ தப்பு அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏதோ தப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ there is something wrong with him. அப்ப சம் அப்படின்னு வந்தாலே இஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தமிழ்ல சொல்லி பாருங்க, அதுல ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி வந்ததானா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ்ல சில பெஞ்சுகள் உள்ளன, சில பெஞ்சுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிலங்கிறதுக்கு சம் யூஸ் பண்ணியிருக்கோம், பெஞ்சுகள் ப்ளூரல் ஃபார்ம் பெஞ்சஸ். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர்ற இந்த நவுன் இது சிங்குலரா ப்ளூரலா இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போடணும். சில நவுன்ஸ் அன்கவுண்டபிளா, அதுக்கு சிங்குலர் ப்ளூரல் கிடையாம இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நம்ம இஸ் போடுவோம். அதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் கூட நீங்க பாருங்களேன். அங்கு செல்வதை தவிர்க்க பல காரணங்கள் உள்ளன. நான் ஏன் அங்க போகாம இருக்கேன்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மெனி ரீசன்ஸ். ஸோ ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்களா? ஸோ அதனால ஆர் யூஸ் பண்றோம். ஸோ தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் டு அவாய்ட் கோயிங் தேர். இது எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா அப்படியே வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம மற்ற ஃபார்ம்ஸ் மற்ற மாடல்ஸ் பத்தி சொன்னோம் இல்லையா? இப்ப வீட்டுக்கு போ அப்படின்னா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, இல்ல கண்டிப்பா யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு there will be somebody at home, யாராவது இருப்பாங்க, there will be somebody at home. ஸோ இந்த இடத்துல பாருங்க will be யூஸ் பண்ணிருக்கோம்.
அதே மாதிரி ஒன்ன மாதிரி யாருமே இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. நம்ம வந்து ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் இந்த மாதிரி சொல்லுவோம். ஒருத்தவங்களுடைய பண்றது பிடிக்கலனாலும் நம்ம இந்த மாதிரி யாருமே இருந்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இது முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் யாருமே இருந்ததில்லை. சோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்படின்னாலே நம்ம ஹாஸ் பீன் இல்ல ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த இடத்துல பாருங்க, there has never been anybody like you. There has never been anybody like you. சோ இந்த இடத்துல ஒருத்தரை பத்தி தான் நம்ம பேசுறோம். யாரும் இல்லை, எனிபடி அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல நம்ம ஹாஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே இந்த மாதிரி பல வதந்திகள் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வந்து இருக்கு, வந்துள்ளன, இந்த மாதிரிலாம் சொல்றப்பையும் நம்ம இந்த ஹாஸ் பீன் ஹாவ் பீன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பல வதந்திகள், மெனி சச் ரூமர்ஸ், அதனாலதான் இங்க ஹாவ் பீன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தேர் ஹாவ் பீன் மெனி சச் ரூமர்ஸ். ஸோ இப்போ ஹாஸ் பீன், ஹாவ் பீன், வில் பி இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம குட் பி, ஷுட் பி, மைட் பி இதையெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, அவர் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து குட் பி யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர் குட் பி a chance to win the election. There could be a chance to win the election. There might be a chance to win the election. There should be a chance to win the election. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாடல்ல வேணாலும் தேர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர் வச்சு சொல்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம கண்டிப்பா தேர் வச்சுதான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்த நீங்க கேக்குறீங்க, அப்படி அங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அங்க வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா, the students were 10 அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். there were 10 students அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 10 இந்த மாதிரிலாம் நம்பர் வச்சு சொல்றப்போ நம்ம கண்டிப்பா தேர் வச்சு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல 10 அப்படின்றதுனால ஆர் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர் வேர் 10 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ண போறீங்க, இல்லை ஒரு ரூம் புக் பண்ண போறீங்க, அங்க கேட்குறாங்க அப்பயா நீங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ அப்படின்ட்டு. நாங்க ஒரு 3 பேர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா we are 3 அப்படின்னு நான் சொல்லணும் இல்லை. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா there are 3 of us. There are 3 of us. அடுத்தது தேரை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங்ல. ரிப்போர்ட்டிங்ல அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது, சொல்றது. இந்த மாதிரி சொல்றப்போ இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களை சொல்லி சொல்லாம ஜென்ரலா இந்த மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் இந்த மாதிரி நம்புறாங்க, இந்த மாதிரி ஜென்ரலா சொல்றப்போ நம்ம யூஸ்வலா இட்டு வச்சு நம்ம நிறைய சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தேர வச்சும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவங்க வந்து சிலையா மாறியதாக நம்பப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஜென்ரலா இட்டு வச்சு சொல்றப்போ பாசிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை எட்டோட சேர்த்து சொல்லுவோம். இட் இஸ் பிலீவ்டு தட் she became a statue. It is believed that she became a statue. So இந்த இடத்துல believe என்ற வேர்போடைய பாசிவ் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதே தேர் வச்சு சொல்றதா இருந்தா எப்படி இருக்கும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னா, அவள் சிலையாக மாறியதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது, மக்கள் கிட்ட நம்பிக்கை நிலவுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல தேர் கூட சேர்த்து ஒரு நவுனை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வேர்ப், பாசிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை இட்டோட யூஸ் பண்ணுவோம், தேர் கூட நவுனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நம்பிக்கை அப்படின்றனால நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ there is a belief that she became a statue. There is a belief that she became a statue. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ யாரோ சிலர் ஒரு 5 மாணவர்களை பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 மாணவர்களாவது, குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பொதுவாக இது வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன, செய்திகள் தெரிவிக்கின்றன, இப்படிதான் சொல்லுவாங்க ஜென்ரலா இல்லையா? ஸோ இதை 2 விதமா சொல்லலாம். இட்டு வச்சு சொல்றதா இருந்தா இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் அட்லீஸ்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் were taken hostage. It is reported that at least 5 students were taken hostage. இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அகைன் சொன்ன மாதிரி நம்ம ரிப்போர்ட் அப்படின்றத வேர்பா வச்சு அதோடைய பாசிவ் ஃபார்ம்ல இட்டு கூட சேர்த்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதையே தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றத தேர் வச்சு சொல்றப்போ தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ், தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்றப்போ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுனால தேர் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் தட் அட்லீஸ்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் were taken hostage. ஸோ இதையே நம்ம இட்டும் இல்லாம தேரும் இல்லாம ரிப்போர்ட் அப்படின்ற வார்த்தையை அதோடைய அட்வர்ப் ஃபார்ம் ரிப்போர்ட்டட்லி அதை வச்சு கூட சிம்பிளா சொல்லலாம். அட்லீஸ்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் were reportedly taken hostage இப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தது இந்த தேரை வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா,
சில இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸோட சேர்த்து தேரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்கா அகாடமிக் ரைட்டிங்ல, அந்த மாதிரி ரைட்டிங்ல, ஸ்டோரியில, இந்த மாதிரி இடங்கள். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா பக்கத்துல ஆப்ஜெக்ட் எதுவும் வராத வேர்ப்ஸ் தான் நம்ம வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. come, see, happen, grow, spread, arise, stand, இந்த மாதிரியான சில வார்த்தைகளை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கப்ப அப்போ கதவு தட்டுற சத்தம் வந்தது அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ தேர் கேம் அ knock at the door. தேர் கேம் அ knock at the door. பெரும்பாலும் இது ரைட்டிங்ல ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஸ்டோரி படிக்கிறப்போ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி தேரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. தேர் சீம்ஸ் டு பி அ ப்ராப்ளம். தேர் சீம்ஸ் டு பி அ ப்ராப்ளம். இப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை நீங்க நரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத விதமா அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம வந்து தேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஹேப்பன் டு அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். There happened to be no one nearby to help her. There happened to be no one nearby to help her. இதே நாம சாதாரணமா சொல்றதுக்கு there was no one nearby to help her அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். பட் ரைட்டிங்ல ஒரு அழகுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வளர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். There grew a friendship between them. They became friends அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம் இல்லையா? பட் அந்த மாதிரி எழுதினா நல்லா இருக்காது. There grew a friendship between them. படத்தில் இருந்து அவர் நீக்கப்பட்டதாக ஒரு வதந்தி பரவியது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பரவுறது அப்படிங்கிறப்ப ஸ்ப்ரெட். There spread a rumor that he had been dropped from the film. There spread a rumor that he had been dropped from the film. அதே மாதிரி ஒரு லா ரிலேட்டடா நீங்க ஏதோ ஒன்று எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எழுதுறப்போ ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட்டோ ஒரு கவுண்டர் அஃபிடாவிட்டோ ஏதோ ஒன்று எழுதுறப்ப சொத்து உரிமை தொடர்பாக அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இந்த மாதிரி நீங்க சொல்லணும். There arose a dispute about the ownership of the property. There arose a dispute about the ownership of the property. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோரிஸ், இன்சிடென்ட். அங்க ஒரு பையன் தெருவுல தனியா நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். சாதாரணமா சொல்றப்போ there was a little boy standing alone in the street அப்படி நம்ம சொல்லிடுவோம். பட் இதே ரிட்டன்ல there stood a little boy alone in the street. There stood a little boy alone in the street. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸை வச்சு நம்ம தேர் கூட சேர்த்து இந்த மாதிரி ரைட்டிங்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். இது தவிர நம்ம இட்டி யூஸ் பண்றப்போ இட் இஸ் நோ சர்ப்ரைஸ், இட் இஸ் நோ ஷாக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தேரையும் யூஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த தெர் இஸ் நோ பக்கத்துல நம்ம வந்து ஜெரண்டை யூஸ் பண்ணணுமா, இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணணுமா, அது பக்கத்துல இன் வச்சு யூஸ் பண்ணணுமா, இன் இல்லாம யூஸ் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது இந்த வீடியோல போட்டா இந்த வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்றதுனால நம்ம தனி வீடியோவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.